தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த 7 சேனலை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்துல வாழ்த்துறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஏசாயா 43:1-2 உங்க மத்தியில வாசிக்கிறேன். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன் மேல் புரளுவதில்லை, நீ அக்கினி நடக்கும் பொழுது வேகாதிருப்ப, அக்கினி சுவால உன் பேரி பற்றாது. அல்லேலுயா. பாருங்க, அவரோட பிள்ளைகளை பார்த்து, அவரை நேசிக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர் அப்படின்னு சொன்ன, அப்படின்னா ஆண்டவர் நம்மளை உருவாக்குனவர். அவர் சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன். தண்ணீருங்கிறது பாருங்க, ஜனங்கள், மனுஷ மக்க, அவர்கள் அவர்கள் தண்ணீர்கள், அவர்களை நீங்க சில மனிதர்களை, சில ஜனங்களை நீங்க கடந்து வர்ற பாதைகள், சில கஷ்டங்கள் இருக்குன்னா, நல்லவர்கள் இருப்பார்கள், கெட்டவர்கள் இருப்பார்கள், நம்மளை நேசிக்கிறவர்களும் இருப்பாங்க, நம்மளை தூசிக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த ஜனங்களை நீங்க கடந்து வரும் பொழுது பாருங்க, சிறுவேளே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவரு உங்களோட இருக்கிறாங்க. நீ இங்க தண்ணி இருக்கிற கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது, அது சில சோதனைகள், சில கஷ்டங்கள், ஆறுகளை கடக்கிறது சாதாரணமா காரியம் இல்ல. பெரிய பெரிய சோதனைகள்லாம் வரும். இழுத்துக்கிட்டு போறது போல இருக்கு, நம்மள அடிச்சு கொண்டு போறது போல இருக்கு சோதனைகள். அந்த சோதனைகளே நீ கடந்து வர வேண்டியது இருக்கு. அப்போ நான் உன்னோட தான் இருப்பேன். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அக்கினி சுவால உன் மேல பற்றாது அப்படிங்கிறாரு. பாருங்க, நீ அக்கினி நடக்கும் பொழுது வேகாது இருப்ப, அக்கினி சோழன் பேர் பற்றாது. நீ அக்கினி நடக்கும் பொழுது வேக மாட்டேன். அது ஒண்ணுமே செய்யாது, உங்களை நஷ்டப்படுத்தாது, உங்களை வேதனைப்படுத்தாது. நான் உன்னோட தான் இருப்பேன், நீ பயப்படாத. என்ன ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அருமையானவர்களை, நீங்க நினைக்கலாம், நான் இவ்வளவு கஷ்டத்துல, இவ்வளவு சோதனைகள் மத்தியில, இவ்வளவு நெருக்கடி மத்தியில கடந்து வர்றேன்னு, ஆண்டவர் என்ன பார்க்கலையே, என்னோட ஜெபம் கேட்கப்படலையே, பார்த்து கூட தான் இருக்கிறாரா அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். நான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோட தான் இருக்கிறேன், நீ பயப்படாத. ஒன்னும் உங்களை சேதப்படுத்தாது, தண்ணீர் ஒன்னும் சேதப்படுத்தாது, ஆறுகள் உங்களை மேற்கொள்ளாது, அக்கினி உங்களை விந்து போக பண்ணாது. நான் உன்னோட தான் இருக்கிறேன், பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அருமையானவர்களே, நீங்க ஏசப்பா நோக்கி பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. ஆண்டவர் உங்களோட தான் இருக்கிறாரு. நீங்க பயப்படாதீங்க, நீங்க தைரியம் இருங்க. நீங்க ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செய்யுங்க, ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய ஊழியத்தை நீங்க செய்யுங்க, ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களோட தான் இருக்கிறாரு, நீங்க பயப்படாதீங்க. இதை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களோட தான் இருக்காரு. ஆண்டவர் உங்களுக்கு துணையாக நிற்கிறாரு. சோதனையில பார்த்து நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறாரு. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமான நல்ல பிதாவே, தோத்திரம், நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட நம்ம பிள்ளைல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர்பரா நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. தோத்திரம், நன்றியாப்பா. இந்த பிள்ளைல ஆண்டவரே தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, சில பாடுகள் மத்தியில, சோதனைகள் மத்தியில ஆண்டவரை கடந்து வர்றாருங்களப்பா. ஏசாப்பா தோத்திரம் ஒன்னொன்னு மேற்கொள்றது போல இருக்கிறது ஐயா. ஆண்டவரே தோத்திரம், தப்பு வேணும், தப்ப முடியாதுங்கிற நிலையில எல்லாம் நினைச்சு கொண்டு இந்த பிள்ளைங்கள் கலங்கி நிற்கிறார்களப்பா. ஏசாப்பா, இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா, ஒன்னு மேற்கொள்ளாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே, காத்துக்கொள்ளுங்க தகப்பனே, மீட்டுக் கொள்ளுங்க தகப்பனே. தோத்திரம், நன்றியப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பயன்படுத்தும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தம் நல்ல பிதாவே.